Hi everyone, welcome to Coding Awareness. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏஐ பேஸ்டு டூல்ஸ் யூஸ் பண்ணி சாஃப்ட்வேர் டெவலப்பரோட ஸ்கில்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னும் நீங்கள் கோடிங் அவேர்னஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் எவ்ரி வீக் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஏஐ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லோரும் திங்க் பண்ணிருப்போம் நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிவிடுமான்ட்டு. ஸோ அப்படி கிடையாது. நம்ம எப்படி இதை திங்க் பண்ணலான்னா, நம்ம கூடவே ஆல்வேஸ் ஒரு பவர்ஃபுல் அசிஸ்டன்ட் இருக்க மாதிரி நம்ம திங்க் பண்ணலாம். ஏன்னா நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதை கஸ்டமைஸ்டாக இந்த ஏஐட்டிருந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் கேல்குலேட்டர் அப்போ யோசிச்சு பார்த்தோன்னா, ஸோ கேல்குலேட்டர் வந்தப்போ இந்த அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்லாம் ஸோ ஒரு மிஷின் பண்ணும். ஸோ அதை நம்ம பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, பட் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ இருக்க பீப்புள் ஸோ இதை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்மளோட திங்கிங் போயிடும். ஸோ நம்மளாம் இந்த அடிஷனோ சப்ராக்ஷனோ நம்மளாக பண்ண தான் நம்ம ப்ராப்பராக திங்க் பண்ண முடியும். பட் இது நம்ம கண்ட்ரோலில் இருக்காதுன்னு திங்க் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் வந்தப்பையும் இதே மைண்ட் செட் தான் இருந்திருக்கும் எல்லாருக்கும். ஸோ யூஸ்வலாக ஜாப் லாஸ் இருக்கும், நிறைய பேரோட வேலை போயிடும், அது மாதிரி தான் திங்க் பண்ணியிருப்பாங்க. ஜாப் லாஸை விட ஜாப் க்ரியேஷன் தான் அதிகமாக இருந்திருக்கும் கம்ப்யூட்டர் வந்தப்போ. ஸோ இன்றைக்கி நம்மளால் கம்ப்யூட்டர் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த ஸ்டேஜில் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கம்ப்யூட்டரால் தான் நமக்கு ஸோ இந்த டிஜிட்டல் எவல்யூஷனே நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ஏஐயும். ஸோ ஆக்சுவலாக இப்போ இந்த ஏஐ அடாப்ஷன் பீரியட் இது. இந்த பீரியடில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரியெல்லாம் இதை அடாப்ட் பண்ணும்போது சில மேபி ஜாப் லாஸ் கொஞ்சம் இருக்கும், பட் ஜாப் க்ரியேஷனும் இருக்கும் ஃப்யூச்சரில். ஸோ ஒரு லீடர்ஷிப் டீம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மாதிரி ஏஐ அவங்களோட ப்ராடக்ட்டில் இன்க்ளூட் பண்ணணும், அந்த கம்பெனியில் இன்க்ளூட் பண்ணுறதால சில சேஞ்ச் எல்லாம் நடக்கும். ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் நடக்கும். ஸோ அப்போ சில ஜாப் லாஸ் இருக்கும். பட் நம்மளோட கண்ட்ரோல் இல்லை அதெல்லாம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மளோட கண்ட்ரோல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணி நம்மளை எப்படி அப்ஸ்கில் பண்ணலான்றதை நம்ம பார்க்கணும். ஸோ அப்போது இதுக்கான ஒரு 3 விஷயம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஏஐ ரிலேட்டட் டூல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஸோ என்னென்ன ஏஐ டூல்ஸ் இருக்குது, அது எப்படி டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுன்றது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, கோட் ஜென்ரேட் பண்ணுறதுக்குன்னு சில டூல்ஸ் இருக்குது. ஸோ கிட்டப்போட கோபைலட்னு இருக்குது, அப்புறம் கோடியம்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவோன்னா, கோட் ஜென்ரேட் பண்ணி நமக்கு நம்ம என்ன கோடு கேட்குறோமோ இல்லை கஸ்டமைஸ்டாக நமக்கு தேவையான கோடை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது மாதிரி டூல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதை லேர்ன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு டாக்குமெண்டேஷன். ஸோ இப்போ டெவலப் பண்ணுறோன்னா அதை டாக்குமெண்ட் பண்ணுறது இம்பார்ட்டண்ட் அது. ஸோ அதனால் அது மாதிரி ரிலேட்டட் ஏஐயும், அப்புறம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் கொலாபரேஷன், இந்த கம்யூனிகேட் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா டூல்ஸ்லையும் இப்போ ஏஐ இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மாதிரி என்னென்ன டூல்ஸில் ஏஐ அவைலபிளாக இருக்குது, அது டெவலப்பர்ஸ்க்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ அது மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அந்த டூல்ஸை லேர்ன் பண்ணலாம். ஸோ செகண்ட் பார்த்தோன்னா ஆக்சுவலாக இன்டெகிரேட்டிங். ஸோ இன்டெகிரேட்டிங் இன்டூ அவர் ஒர்க் ஃப்ளோ. யூஸ்வலாக அந்த டூல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அப்புறம் நம்மளோட ஒர்க் ஃப்ளோவில் அதை இன்டெகிரேட் பண்ணணும். ஸோ நம்மளோட ப்ராசஸ் இப்போ டெவலப்மெண்ட் ப்ராசஸில் அதை இன்டெகிரேட் பண்ணால் தான் ஆக்சுவலாக அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக நம்ம எதில் டெவலப் பண்ணோன்னா ஒரு ஐடிஇ வேணும். ஸோ அந்த இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் இது. ஸோ விஎஸ் கோட் இருக்குது, அதுக்கப்புறம் இன்டெலிஜ் ஐடின்னு இருக்குது. ஸோ அது மாதிரி மல்டிபிள் ஐடிஇஸ் இருக்குது. ஸோ அந்தந்த ஐடிஇஸ்க்கும் அந்த எக்ஸாம்பிள் கோபைலட்டோ இல்லை கோடியமோ அது சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் ப்ளக்கினாக அங்கே எடுத்து போட்டு ஸோ இன்டெகிரேட் பண்ணி ஸோ அங்கேயே ஒரு சாட் விண்டோ வரும். அந்த சாட் விண்டோவில் நீங்கள் என்ன மாதிரி கோடு கேட்குறீங்களோ இல்லை உங்களோட கோடை அதை அனலைஸ் பண்ணி இந்த சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரியான ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ தேர்ட் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் லேர்னிங். ஸோ இப்போ ஒன்ஸ் நம்ம அந்த டூல் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஒர்க் ஃப்ளோவில் இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஸோ அதோடு அது ஸ்டாப் ஆகிடாது. ஏன்னா இந்த ஏஐ அடாப்ஷன்றது ஒரு லாங் டேர்ம் ஜேர்னி. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ எப்படி கம்ப்யூட்டர் இருக்கோ, ஒரு கேல்குலேட்டர் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ, ஸோ அதே மாதிரி ஏஐ கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஏஐ நம்ம கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்படின்னா அதோட அப்டேட்ஸு, இப்போ நீங்கள் டூல் எடுத்துட்டிங்க, கோடியம்னு ஒரு டூல் எடுத்துட்டிங்கன்னா அந்த கோடியமோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஸோ அதில் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் என்ன இருக்குது, ஸோ எப்படி நம்ம கம்ப்யூட்டர் கற்றுக்குறோமோ, எப்படி ஒரு கேல்குலேட்டர் யூஸ் பண்ண கற்றுக்குறோமோ, அது மாதிரி ஏஐ டூல்ஸும் நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணும். முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்ட் செட் சேஞ்ச் தான். ஸோ மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ ஏஐ எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ ஏஐ எப்படி நம்மளோட லைஃப்பை இம்ப்ரூவ் ஆகுன்னு தான் பார்க்கணும். ஸோ இது ஆக்சுவலாக நம்மளோட ஜாப் ரீப்ளேஸ் பண்ணாது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பீட்டட் டாஸ்க்கு எதெல்லாம் ஈஸியாக ஆட்டோமேட் பண்ணலாமோ அது மாதிரி டாஸ்க்கை ஏஐட்ட கொடுத்துட்டு நம்ம ஒரு திங்க் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னா என்ன மீனிங்னா, நம்மளோட ஸ்கில் செட் ஆக்சுவலாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். எக்ஸாம்பிள் இப்போ நான் கோடிங் தான் எழுதுகிறேன், ஒரு பர்டிகுலரான ப்ரோக்ராமிங்கில் கோடிங் மட்டும் எழுதிட்டுருக்கேன்னா, ஸோ இதுக்கப்புறம் நான் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த கோடு ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம். ப்ளஸ் டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங், ஒரு கம்ப்ளீட்டாக டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் ஒரே ஒரு டெவலப்பராலே எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கில் செட் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஏஐ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நம்மளோட ஜாபை வந்து க்ரியேட்டிவாக மாற்றுறதுக்கும் ப்ளஸ் மீனிங்ஃபுல்லாக மாற்றுறதுக்கும் கண்டிப்பாக இந்த ஏஐ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கோடிங் மைண்ட் செட்டிலேருந்து க்ரியேஷன் மைண்ட் செட்டுக்கு நம்ம போகணும். ஸோ அப்போ தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கான ப்ராப்பர் வேல்யூ ஆட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஏஐ பேஸ்ட் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அது எப்படி இருக்குன்ற எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கோடிங் அவேர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.